ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். மிக அருமையான வேத வசனம். இந்த வசனத்தின் முதல் பகுதியில் கூட உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே தேவன் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து இருதயம் கலங்காதிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் கலங்கி வேதனையோடு கூட, துன்பத்தோடு கூட, பாரத்தோடு கூட, கண்ணீரோடு கூட, பலவிதமான தொல்லைகள், பலவிதமான பிரச்சனைகளை நிமித்தமாக எல்லாருடைய இருதயம் கலங்கி இருக்கிற சூழ்நிலையில் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், இருதயம் கலங்காதிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறதுனால நாம் அப்படிப்பட்ட எல்லா பிரச்சனையிலிருந்தும், மனிதர்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நாம் ஒவ்வொரு நாளிலும் விடுதலை பெற வேண்டும் என்றால், கலங்காதிருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவனிடத்தில் நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலும் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மனிதர்கள் எல்லாரும் கவலையோடு கூட, கண்ணீரோடு கூட, கலங்கி வாழ்கிற சூழ்நிலையின் மத்தியில் தான் ஒவ்வொரு நாளிலும் தேவன் சொல்லுகிற வார்த்தை கலங்காதிருப்பதாக. நம்முடைய இருதயம் கலங்க வேண்டாம் என்று ஆண்டவர் விரும்பிதான் இந்த வார்த்தை நமக்காக சொல்லியிருக்கிறார். இந்த கலக்கம் இல்லாத சூழ்நிலை நமக்கு இருக்க வேண்டும் என்றால் தேவனிடத்தில் நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் அநேக காரியங்களின் மீது நம்பிக்கை வைக்கிறோம். ஆனால் தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கும்போது நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். நம்முடைய வேதனைகள், நம்முடைய கண்ணீர்கள், மனபாரங்கள், சோர்வுகள் எல்லாவற்றிலிருந்தும் தேவன் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நாம் பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில் அவர் விசுவாசித்தார், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவர் விசுவாசித்த எல்லா காரியத்தையும் தேவனிடத்தில் பெற்றிருக்கிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். ஒவ்வொரு நாளிலும் நாம் விசுவாசமாக இருக்கும்போது நம்முடைய இருதயம் கலங்காதிருக்கும். ஏனென்றால் விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் கலங்குகிற எல்லா நேரத்திலும் நாம் தேவனிடத்திலும் நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும். ஆனால் இருதயம் கலங்கும் போதெல்லாம் அநேக காரியங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறார்கள். ஒருவேளை ஒரு மனிதனுக்கு பலவீனம் இருக்கிறது என்றால் மருத்துவரிடம் விசுவாசிப்பார்கள், மருத்துவர் இதை செய்து முடித்து விடுவார்கள் என்று அநேகர் விசுவாசிப்பார்கள். ஆனால் என் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், எந்த ஒரு கலக்கமாக இருந்தாலும் தேவனிடத்திலும் என்னிடத்திலும் நீங்கள் விசுவாசமாக இருங்கள் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிற பிரகாரம் நாம் எந்த சூழ்நிலையில் மத்தியில் வாழ்ந்திருந்தாலும், ஒருவேளை பலவீனமாக இருந்தாலும், ஒருவேளை சோர்வுகளாக இருந்தாலும், ஒருவேளை தேவைகளோடு இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருதயம் கலக்கத்தோடு கூட வாழ்ந்தாலும் தேவனிடத்தில் நாம் விசுவாசமாக இருக்கும்போது மெய்யாகவே நம்முடைய இருதயத்தில் இருக்க எல்லா பாரத்தையும், எல்லா கலக்கத்தையும், எல்லா வேதனையும் தேவன் மாற்றி நம்மை மகிழ்ச்சிக்குள்ளாக, சந்தோஷத்திற்குள்ளாக நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளிலும் அவரிடத்தில் விசுவாசமாக இருந்து அநேக நன்மைகளையும் அநேக ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஒவ்வொரு நாளிலும் இருதயம் கலங்காது இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிற தேவனாக இருக்கிறபடினால நன்றி செலுத்துகிற. எங்களுடைய இருதயம் கலங்காது இருக்கும்படியாக உம்மிடத்தில் நாங்கள் விசுவாசமாக இருந்து சகல ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவர் விசுவாசித்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டது போல நாங்களும் உம்மிடத்தில் விசுவாசமாக இருந்து நாங்கள் அநேக காரியங்களை உம்மிடத்தில் பெற்றுக்கொள்ள, இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்களையும் கலக்கங்களையும் நீர் மாற்றும்படியாக நம்முடைய சமூகத்தில்
செபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்தில் இருக்கிற கலக்கத்தையும் வேதனையும் துன்பத்தையும் பாரத்தையும் எல்லாவற்றையும் நீக்குகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் உள்ளத்தில் நீர் விசுவாசத்தை நீர் பெருக செய்வீராக, விசுவாசத்தை வர்த்திக்க செய்வீராக. தொடர்ந்து உம்மிடத்தில் விசுவாசமாயிருந்து அநேக காரியங்களை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.